புவி வாழ்த்த வாழ்க. நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய 63 நாயன்மார்கள் பற்றிய பதிவுல இன்னைக்கு நாம சிந்திக்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாயனாரை பற்றிதான். பொதுவா பெரியவங்க சொல்லுவாங்க, பகல் கனவு காணாத, மனக்கோட்டை கட்டாத அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் அதெல்லாம் நடக்காது அப்படின்றதுனாலதான். ஆனா அந்த மனக்கோட்டைய நாம எப்படி கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சு கட்டுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அததான் இன்றைய பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவள்ளூர் மாவட்டத்துல திருநின்றவூர் திருத்தலத்தில் வேதியர் மரபில் பிறந்தவர் தான் பூசலார். சின்ன வயசுல இருந்தே வேதங்கள் பயின்றதால ஈசனே கதி அப்படின்னு நினைக்கக்கூடியவர். தொடர்ந்து சிவநாம சொல்றதும் சிவனடியார்களுக்கு சேவை பண்றதுதான் அவரோட வேலையே. அந்த ஊர்ல அவர் வாழ்ந்த காலத்துல கோவில் கிடையாது. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே கோவில் வழிபாட்டுக்காக பக்கத்து ஊருக்கு தான் போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பூசலாருக்கு அந்த ஊர்ல ஈசனுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. கோவில் கட்டுறது சாதாரணமான விஷயமா என்ன? அதற்கு தேவையான நிதி அவர்கிட்ட கிடையாது. அதனால தன்னோட எண்ணத்தை எல்லார்கிட்டயுமே சொல்லி நிதி கேட்கிறாரு. பூசலார்கிட்ட அன்பு மரியாதையும் இருந்தால் கூட திருப்பணிக்கான நிதி அவருக்கு கிடைக்கல. Where there is a will, there is a way. நாம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தீர்மானமா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது அப்படின்றதுக்கு பூசலார் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. நிஜ கோவில் தான் என்னால கட்ட முடியல, ஆனா என்னோட நினைவால, என்னோட உணர்வுகளால என்னோட ஈசனுக்கு நான் கோவில் கட்ட போறேன் அப்படின்னு முடிவு பண்றாரு. கோவில் கட்டுறதுக்கு இடம் பார்க்கணும்ல, ஆனா நம்மளோட மனசை விட ரொம்ப ரொம்ப தூய்மையான பவித்திரமான வேற ஒரு இடம் ஏதாவது இருக்கா என்ன? கண்டிப்பா இல்ல. நல்ல முகூர்த்த நாளா பாக்குறாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இலுப்ப மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கிறாரு. எல்லா காரியங்களுக்குமே முதல்ல கணபதி பூஜையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். கணபதிக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. விநாயகா, உனக்கு மட்டுமே தந்தையாக இல்லாமல் இந்த உலக மக்கள் அனைவருக்குமே தந்தையாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனாருக்கு நான் ஒரு கோவில் கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதற்கு நீதான் துணை நின்னு நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுறாரு. பூஜையை முடிச்சதும் கோவிலோட அமைப்பு, கோவில் எப்படி கட்டணும் அப்படின்ற விஷயத்த எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்தபதியை பார்க்க போறாரு. இது எல்லாமே அவர் நினைச்ச மாத்திரத்துல பண்ணலங்க. இப்போ நம்ம கிட்ட உங்க மனசுக்குள்ள கடவுளுக்கு ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரத்துல கட்டி முடிப்போம்? மேக்சிமம் ஒரு 5-10 நிமிஷத்துல ரொம்ப அழகா பிரம்மாண்டமா கூட நம்மளால கோவில் கட்டிட முடியும் இல்லையா? ஆனா அவரு அப்படியெல்லாம் பண்ணலங்க. ஒரு ஸ்தபதிய பார்க்க போகணும் அப்படின்னா அவர் இருந்த இடத்துல இருந்து அந்த ஸ்தபதியோட வீட்டுக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ, அதற்கு நடந்து போக எவ்வளவு கால அவகாசம் எடுக்குமோ அவ்வளவு கால அவகாசமோ தன்னோட மனசுக்குள்ளேயே நடந்து போவாரு. கோவில் கட்ட ஒரு நல்ல இடமும் பார்த்தாச்சு. இந்த விஷயத்தெல்லாம் ஊர் மக்கள் கிட்டையும் சொல்றாரு. நிஜமா கோவில் கட்டுறதுக்கு தாங்க நிதி கிடைக்கல, ஆனா தன்னோட மனசால போய் கேட்கும் போது எல்லாருமே நிதிய வாரி வாரி கொடுத்துட்றாங்க. நிதி சேர்க்கும் வேலை ஒரு புறம் நடந்தாலுமே கோவில் வேலைக்கு தேவையான தலைமை தச்சர்கள், பொற்கொள்ளர்கள், தலைமை சிற்பி, இப்படி எல்லா துறையிலுமே இருக்கக்கூடிய வல்லுநர்களை எல்லாமே போய் பார்த்து அவங்களுக்கு முன் பணத்தை கொடுத்து அவங்க கிட்ட பேசி நல்ல நாளா பார்த்து கோவில் கட்டுறதுக்கு அஸ்திவாரமும் போடுறாரு. நிஜமாவே எப்படி ஒரு அஸ்திவாரம் போடுவாங்களோ அதே மாதிரி அத்தனை பேரையுமே வர வச்சு அத்தனை வேலைகளையுமே பண்ணி அந்த அஸ்திவார பூஜைய ரொம்ப நல்லபடியா நடத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமா கோவில் படிப்படியா வளருது. கோவில் கோபுரம், விமானம், பெரிய சுற்று பிரகாரம், ஒரு சுவாமிக்குமே தனி சன்னதி, இப்படி எல்லா வேலைகளுக்குமே தேவையான அளவு மரத்தச்சர்கள், சிற்பிகள், பொற்கொள்ளர்கள், இப்படி எல்லாரையுமே வச்சு இரவு பகல் பார்க்காம தொடர்ந்து வேலை செய்யறாரு. நிஜமாவே இப்படி ஒரு கோவில் கட்டுறதுக்கு எவ்வளவு காலம் ஆகுமோ, எத்தனை வருடங்கள் ஆகுமோ அத்தனை வருடங்கள் எடுத்து ரொம்ப ரொம்ப நிதானமா தன்னோட மனக்கோவில பார்த்து பார்த்து கட்டுறாரு பூசலார். எல்லா வேலையும் முடிஞ்சதுமே கும்பாபிஷேகத்திற்கான நாள் குறிக்கணும் இல்லையா? அந்த நாட்டோட ராஜாவோட நட்சத்திரத்திற்கு பொருத்தமான ஒரு நாளா பார்த்துதான் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு அந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்னாடி நடக்கக்கூடிய யாகசாலை பூஜைகள் அத்தனையுமே நல்லபடியா நடத்துறாரு. விடிஞ்சா கும்பாபிஷேகம். இதே நேரம் காஞ்சிபுரத்துல பல்லவ மன்னன் ஈசனுக்கு ஒரு கோவில் கட்டுறாரு. அது மன்னர் கட்டுற கோவில், கேட்கவா வேணும்? அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் வாரி வாரி கொட்டி கோவில அப்படியே பார்த்து பார்த்து இழைச்சு இழைச்சு கட்டுறாரு.
பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுதாங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில். இப்பவும் நாம காஞ்சிபுரம் போனா அந்த கோவில் போய் வழிபாடு பண்ண முடியும். அந்த கோவிலோட வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் மன்னரும் கோவிலுக்கு கும்பாபிஷேக நாளை பார்க்கணும் இல்லையா? மன்னரோட நட்சத்திரத்துக்கு உகந்த நாளை தானே பார்க்கணும். மன்னர் கும்பாபிஷேகத்திற்கு குறித்த நாளும் பூசலார் கும்பாபிஷேகத்திற்கு குறித்த நாளும் ஒரே நாள் தான். விடிஞ்சா கும்பாபிஷேகம். யாகசாலை பூஜையெல்லாம் முடிஞ்சு மன்னர் தூங்க போறாரு. அப்போ ஈசன் அவரோட கனவுல தோன்றி என்ன சொல்றாரு தெரியுமா? திருநின்ற ஊரில் பூசலார் அப்படின்னு எனக்கு ஒரு அன்பன் இருக்கான். பக்தன் சொல்லலங்க, அன்பன் அப்படின்னு சொல்றாரு. அவன் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு எனக்காக ஒரு கோவில் கட்டியிருக்கான். நாளைக்கு அவன் குறிச்சிருக்கிற அந்த கும்பாபிஷேகத்துக்கு அவனோட கோவிலுக்கு நான் போகணும். அதனால உன்னோட கோவில் கும்பாபிஷேகத்தை நீ இன்னொரு நாளைக்கு மாத்தி வச்சுக்கோ. நாளை காலையில நான் அங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. இது எங்கேயாச்சும் நடக்குமா? யாராலையாவது சுவாமிய ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி வைக்க முடியுமா? அவர் சர்வ வியாபி. நாம தான் ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இருக்க முடியாது. ஆனா ஈசனால எத்தனை இடங்கள்ல வேணாலும் எத்தனை ரூபத்துல வேணாலும் காட்சி கொடுக்க முடியும். பூசலாரோட பெருமைய உலக மக்களுக்கு எடுத்து காட்ட தன்னையே ஒரு இடத்துக்குள்ள இறைவன் சுருக்கிக்கிறாரு. எம்பெருமானால ஒரே சமயத்துல 2 இடத்துல இல்லங்க, 2000 இடத்துல கும்பாபிஷேகம் நடந்தாலும் அவரால அந்த கோவில்ல எழுந்தருள முடியும். பூசலாரோட பெருமை, பூசலாரோட அன்பால தன்னோட மனசுக்குள்ள கட்டியிருக்கிற அந்த கோவிலுக்கு இறைவன் முக்கியத்துவம் கொடுத்து அங்க போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இத மன்னன் அவரோட கோவிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இறைவன் சொல்லி இருக்கலாம். ஆனா எந்த விஷயத்த எப்போ எப்படி பண்ணா தன்னோட தொண்டர்களுக்கு சிறப்பு கிடைக்கும் அப்படின்றது இறைவனுக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனா நமக்குதான் இறைவன் கிட்ட பொறுமையே கிடையாது. நம்ம கேட்ட உடனேயே அவர் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நாம நினைச்சிடறோம். அதனாலதான் இறைவன் சிறப்பா கொடுக்கறத நாம தடுத்து சின்னதா வாங்கிக்கிறோம். விடிஞ்சா கும்பாபிஷேகம். காஞ்சி மாநகரமே அல்லோல கல்லோலப்படுது. கனவுல ஈசனார் வந்து சொன்னதை கேட்டு திடுக்கிட்டு மன்னன் எழுந்திருக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் இறைவன் எழுந்தருளாத ஒரு இடத்திற்கு கும்பாபிஷேகம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால அமைச்சரை உடனே கூப்பிட்டு அனைத்து வேலைகளையுமே நிப்பாட்டிடுறாரு. ஈசனே அங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த கோவில் நான் கட்டினதை விட ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப சிறப்பான ஒரு கோவிலா தான் இருக்கணும். நானும் அந்த கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மன்னன் காஞ்சிபுரத்துல இருந்து ரொம்ப சீக்கிரமாவே புறப்படுறாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட மக்கள் அனைவருமே மன்னனை தொடர்ந்து திருநின்ற ஊருக்கு போறாங்க. அந்த ஊரே ரொம்ப அமைதியா இருக்கு. கும்பாபிஷேகத்திற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. மக்கள் எல்லாருமே அவங்களோட அன்றாட வேலைகள்ல தான் பாத்துட்டு இருக்காங்க. மன்னனுக்கு ஒரே குழப்பம். அங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்து, இங்க பூசலார் கட்டிய கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. பூசலார் கோவில் கட்டினாரா? அப்படி ஒண்ணும் இங்க இல்லையே. அவர் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு, எல்லார்கிட்டையும் கேட்டாரு. ஆனா அந்த கோவில் கட்டுறதுக்கான நிதி அவருக்கு கிடைக்கல. அதனால அவர் எந்த கோவிலையுமே கட்டலையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மன்னனுக்கு ஒரே குழப்பம். ஈசன் வாக்கு எப்படி பொய்யாக இருக்க முடியும்? பூசலார் எங்க அப்படின்னு கேக்குறாரு. அவரு எப்ப பார்த்தாலும் தினமும் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீங்க இங்கேயே இருங்க மன்னா, நாங்க போய் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மன்னன் அது முறை கிடையாது, நானே அவரை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூசலார் இருக்கக்கூடிய இடத்துக்கு மன்னன் கிளம்புறாரு. மன்னனை பார்த்ததுமே பூசலாருக்கு ஒண்ணுமே புரியல, திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாரு. பூசலாரை வணங்கிய மன்னன், நீங்கள் கட்டிய கோவில் எங்கே அப்படின்னு கேக்குறாரு. பூசலாருக்கு தூக்கி வாரி போடுது. என்னோட கோவிலா? நான் கோவில் கட்டுறது யாருக்குமே தெரியாதே. நான் என் மனசுக்குள்ளதானே கோவில் கட்டிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அண்ணா அப்படின்னு கேக்குறாரு. தன்னோட கனவுல வந்து இறைவன் சொன்னதுமே பூசலாருக்கு மெய் சிலிர்க்குது. நான் கட்டிய மனோகோவில் நடத்த போற கும்பாபிஷேகத்திற்கு இறைவன் எழுந்தருள போறாரா? அதையும் அவரே வந்து சொன்னாரா? இறைவனுக்கு என் மேல் என்ன ஒரு கருணை அப்படின்னு நெகிழ்ந்து போறாரு. கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே கொட்டுது. இதை கேட்ட மன்னனுமே புல்லரிச்சு போய், மனதுக்குள் கட்டின ஒரு கோவிலுக்கு இத்தனை மகத்துவமா அப்படின்னு ரொம்ப வியந்து போய் பூசலார் கிட்ட பேசுறாரு. பூசலார் சொல்றாரு, மன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சதுமே நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. கும்பாபிஷேகத்தை நானும் பார்க்கணும் அப்படின்னு மன்னர் சொல்றாரு. புறக்கண்களால் பார்க்க முடியாது மன்னா, அகக்கண்ணால் மட்டுமே பார்க்க முடியும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள்,
உங்களுக்கு அந்த காட்சிகள் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனேயே மன்னர் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே தன்னோட கண்களை மூடிக்கிறாங்க. உடனே பூசலார் அந்த கும்பாபிஷேக காட்சிகளை விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. மன்னா, அந்த பெரிய பிரகாரத்தை பாருங்கள், எவ்வளவு பெருசு. யாகசாலை பூஜைகள் வெகு சிறப்பா நடந்துட்டு இருக்கு. மக்கள் அனைவருமே அங்க உட்கார்ந்து நமசிவாயா நமசிவாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வேத மந்திரங்கள் ஒரு பக்கம் ஒலித்து கொண்டே இருக்கு, இன்னொரு பக்கம் திருமுறைகள் பாராயணம் செய்யப்படுது. அக்னி எவ்வளவு அழகா கொழுந்து விட்டு எரியுது பாருங்க. தலைமை சிவாச்சாரியார் அதற்கு பூரணாகதி பண்ண போறாரு. ஒரு பெரிய தங்க தாம்பாளத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்திலயுமே யாகத்துக்கு பூரணாகதிக்காக என்னவெல்லாம் கொடுக்க முடியுமோ அத்துணை பொருட்களையுமே ஒரு பவித்திரமான பட்டு வஸ்திரத்துல கட்டி அந்த தங்க தாம்பாளத்துல வச்சு அந்த தங்க தாம்பாளத்தை தன்னோட தலையில ஏந்தியவாறு மந்திரங்கள் சொல்லியபடியே அவரு பூரணாகதி பண்றதுக்காக நிக்கிறாரு பாருங்கள். கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியில் எம்பெருமான் ஈசனார் எழுந்தருளி இருக்காரு. அக்னியே சிவபெருமானாக வந்து அந்த ஆகுதியை வாங்கறதுக்கு ரெடியா இருக்கு. வேத மந்திரங்கள் உச்சரித்தபடியே அந்த பூரணாகதிய அக்னிக்குள்ள கொடுக்கிறார். எம்பெருமான் ஈசன் அந்த அக்னிக்குள்ளேயே இருந்து அந்த ஆகுதிய அழகா வாங்கிக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் மன்னா, எவ்வளவு அழகாக இருக்கிறது அது. சிவாச்சாரியார் அந்த கலச நீரை எடுத்துக்கிறாரு. ரொம்ப பயபக்தியோட கோவிலை வலம் வந்து அந்த சாரம் வழியாக மேலே கோபுரம் சென்று கலசத்திற்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. பிரகாரத்துல அத்தனை மக்களுமே நின்று கொண்டு ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்தியோட இணைந்து ஒரு பக்கம் வேத மந்திரங்களும் இன்னொரு பக்கம் திருமுறை பாராயணமும் முழங்க அந்த திருமஞ்சன நீரை அந்த சிவாச்சாரியார் அந்த கலசத்து மேல வார்க்கிறார். கலச நீரானது அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் மேலையும் தெரிக்குது. மேலையும் 2 சொட்டு தெரிச்சுது. உங்க மேலையும் அந்த கலச நீர் பட்டுதாமன்னா அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட அந்த நிமிஷம் அங்க இருக்கிற எல்லாருமே அதை உணர்ந்தாங்க. உலகத்துல புறக்கண்ணால் பார்க்க முடியாத அந்த குடமுழுக்கை தன்னோட மனக்கண்ணால் பார்த்த அந்த பெரும் பாக்கியம் அடைந்த அந்த மன்னரோட மெய் சிலிர்க்குது. என்னோட ஜென்மத்துல இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்ல. அந்த வேத மந்திரங்கள் அனைத்துமே என்னோட காதுல கேட்டுச்சு. நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா பூசலாரோட கால்ல மன்னர் விழறாரு. மன்னரோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பூசலாரோட கால்ல விழறாங்க. இதுதாங்க நாயன்மார்களோட சக்தி. அவங்க அனைவருமே மனித ரூபத்துல நமக்கு முன்னாடி வாழ்ந்த சிவனடியார்கள். அவங்களால மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் சாத்தியமாகும். மன்னர் பூசலாருக்கிட்ட, நீங்க ஆசைப்பட்ட அந்த கோவில இந்த இடத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அதை அப்படியே நான் உங்களுக்காக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்றாரு. பொருங்கள் மன்னா, மேல கலசத்திற்கு மட்டும்தான் அபிஷேகம் நடந்திருக்கு. இப்போ உள்ள எம்பெருமான் ஈசனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கணும். அதற்கப்புறமா 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியணும். இது எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற எல்லா விஷயங்களையுமே நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. மண்டல பூஜை முதற்கொண்டு அனைத்து பூஜைகளையும் நல்லபடியா சந்தோஷமா திருப்தியா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மன்னர் கிட்ட அவர் கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பூசலார் சொல்றாரு. மன்னர் அந்த மன கோவிலை நிஜ கோவிலா மாத்தி கொடுக்கிறார். அதுதாங்க திருநின்ற ஊர்ல இருக்கக்கூடிய இருதயாளீஸ்வரர் கோவில். எல்லா கோவில்கள்லயுமே நாயன்மார்களோட சிலை கோவிலோட சுற்று பிரகாரத்துல இருக்கும். இல்ல ஒரு சில கோவில்ல நாயன்மார்களுக்கு தனி சன்னதி கூட இருக்கலாம். ஆனா இருதயாளீஸ்வரர் கோவில்ல பூசலாருக்கு தனி சன்னதி கிடையாது. கர்ப்ப கிரகத்திலேயே சுவாமிக்கு பக்கத்திலேயே பூசலார் இறைவன் கூடவே இருக்காரு. இதுதாங்க பூசலார் அப்படின்ற ஒரு அன்பர் தன்னோட மனசுல எம்பெருமான் ஈசனுக்கு மனக்கோவில் கட்டி பூசலார் நாயனாரான வரலாறு. இவரோட குருபூஜை ஐப்பசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்துல வெகு விமர்சையா இந்த கோவில்ல கொண்டாடப்படுது. இந்த இருதயாளீஸ்வரர் கோவிலுக்கு இருதய நோய் இருக்கிறவங்க போய் வழிபட்டா அந்த நோய் சரியாகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது நடந்துட்டும் இருக்கு. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளோட எண்ணங்களோட சக்தி அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது, அளப்பரியது. நம்ம என்ன நல்லது நினைச்சாலும் அது கண்டிப்பா நடக்குங்க. ஆனா சும்மா நினைக்க கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம நடந்து முடிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி மனக்கோட்டை கட்டுறதுல
தப்பே இல்லைங்க. இததான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மோட அழகான அற்புதமான அந்த எண்ணங்களை நாம தொடர்ந்து பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கும் போது அந்த பிரபஞ்சம் அந்த எண்ணங்களை வெளியில எடுத்துட்டு வந்து அதற்கு அழகான ஒரு வடிவம் கொடுத்து அத நம்ம கையிலேயே கொடுத்துரும். மீண்டும் ஒரு நாயன்மார் பதிவில் நாம சந்திக்கும் வரை ஆனந்தம், ஆத்மானந்தம். நன்றி.